கரத்திலே செங்கோலை கொடுத்து பூச்சக்கிற கொடி என்று சொல்லக்கூடிய திறத்தை மீது வைத்து முடி என்று சொல்லக்கூடிய சிலோரத்தின முடியை முடியிலே சாட்டி இந்த நாடாளும் மன்னன் நின்றான். அப்படி என்று முடி தரித்தார், சிறு சிறு பாகையை வைத்தார். வைத்திருக்கின்ற போது நாட்டு மக்களுக்கு எல்லாம் ஒரு ஆசை. இருங்க, ஆசை கேட்டோம். ஏவா ஆம்பளை வீட்டுல பழைக்கிறோம், அம்மா வீட்டுக்கு போறியா? ஆம்பளை வீட்டுல பழைக்கிறோம், அம்மா வீட்டுக்கு போறியா? யார் எடுத்து நின்னுக்கிற அப்படி பச்சை கூட்டுக்கிறீங்க. பழைக்கிறதா வக்காரு அம்மாவோட கதை இப்ப கிளம்பு. இல்ல அவ பாரு நின்று ரொம்ப நேரம் உட்கார்ந்தாலும் இடுப்பு வலிகள் சில ஆளுங்களுக்கு. டீ கூட வந்து குடுத்து போச்சு, ஞாபகம் இருக்குதா? அந்த அம்மா தான் லோகு என்ன ஃபிளாட்டா நாடு மக்களுக்கு இந்த முடிதறித்த உடனே மன்னனாக சிம்பாதனத்தில் அமர்ந்திருக்கின்ற போது நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்தார்கள். நான் ஒண்டியாக இருக்கக்கூடியது நாட்டு மக்களுக்கு பிடிக்கல, மக்களுக்கு பிடிக்கல. காரணம் என்ன? சதியும் பதிவுடனே அமர்ந்திருந்தார். நல்லா இருக்கு இல்லையா? நாட்டிலே ஒரு மன்னன் இருந்தால் மகாராணி இருக்கணும், மகாராணி இருக்கிறார் ஒரு மன்னன் இருக்கணும். இருவரும் சதிபதியுடைய இன்பத்துடைய சிந்தனை உண்டானால் அந்த எல்லாரும் சுகமாக இருக்கும். அப்படி பார்த்தார்கள். எனக்கு திருமணம் செய்து கொள்ள கொடுக்க வேண்டும், பெண்ணை பார்க்க வேண்டும். அப்படி என்று நாட்டு மக்களாக 9 போட்டா என்ன இன்னும் கொஞ்சம் சேர்த்துவாங்க. அப்போ அதை பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் என்று பெரியோர்கள் சொல்லும் போது நாம் ஏதாவது பேசலாம், பேசக்கூடாது என்று சொல்லி சிம்மாசனத்தில் நாம் அப்போது திருமணத்திற்கு தயாராகிவிட்ட சுக்கிரவார தினம் சுகமுகத்தினால் திருமணம் என்பது வந்து இடத்தில் சொல்கிறார்கள். பெரியவர்கள் சொல்வது தான் குருநாதர் சொல்கிறார், மற்றவர்கள் பேசி தடுத்துவேன். குருநாதர் சொல்கிறார், ராய்மானாக்கனே உனக்கு திருமணம் சுக்கிரவார வெள்ளிக்கிழமை அப்படின்னா. சரி சாமி, சரி நீங்கள் சொல்வதுதான். கடவுளும் நீயே, தாய் தந்தையும் நீ, படித்த பெருமனும் நீயே. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு நாளும் தரிக்கலாம். திருமணம் சரி. அப்படி அமர்ந்திருக்கின்ற வேளையில் பெண்ணை அழைத்து வருகிறார்கள். திருமணத்திற்கு அழைத்து வருகிறார்கள். என்னை பார்த்து இருவர் அமர செய்து, அதாவது திருமணம் தயார், தாலி கட்டு. அப்படி குருநாதர் சொல்கிறார், பார்த்தேன் தாலி கட்டுவோம் என்று நினைத்தேன். அவளுக்கு முன்ன எனக்கு முன்ன தாலி கட்டிக்கிறாங்க. அவளுக்கு என்ன கொண்டாந்து கல்யாணம் பண்ணி சொன்னாங்க இல்லையா? அவளுக்கு எனக்கு முன்னே திருமணம் முடிச்சிருக்கேன். அதான் கேட்கிறேன், உனக்கு வந்த சந்தேகம் எனக்கு. அப்பேற்பட்ட மன்னனாக்கினாய், முடிதறித்தேன், நாட்டிலே சிம்மாசனத்தை அமர வைத்தார். ஏதோ மற்றொருவன் தாலி கட்டிய மனைவியை கொண்டு வந்து எனக்கு மனைவியாக்கி விடுகிறாயா? நியாயமே கிடையாது. தேவையில்லை. புறப்பட்ட உடனே குருநாதர் வந்து மௌனத்தை சாதித்தேன். குருநாதர் நியாயம் இல்லை, உன் ஒருவனுக்காக முகமாடி இருக்கிறேன், மற்றவர்களுக்கு நாவை கல்யாணம் பண்ணி சொன்ன பத்தி அந்த நாவை துண்டித்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே குருநாதர் சொல்கிறார், இந்த தாலி மற்றவன் கட்டிய தாலி கிடையாது, நீ கட்டிய தாலி என்று சொன்னார். எப்படி தாலி கட்டிய? அதேதான் சத்தியத்தில் கேட்கிறீங்க. நீ கட்டிய தாலி என்று சொல்கிறாயே, இப்ப திருமணம் அப்படின்னு கேட்கிறீங்க. எங்களுக்கு வயது 6, எனக்கும் 5 வயது அவளுக்கு.
சிவ சந்திரமதிக்கு. அவளுக்கு 5 வயதா இருக்கின்ற போது, உங்களுக்கு 6 வயது. 6 வயதா இருக்கின்ற போது மற்றவனுக்கு இது அந்த குழந்தையை அப்படியே விட்டது உண்டானால், ஒரு நாளைக்கு இந்த பெண் வயதுக்கு வந்த பெண்ணானால் பருவமடைந்த மங்கையை பார்த்து மற்றவர்களுக்கு திருமணத்தை செய்வார்கள் என்று சொல்லி அப்போதே உன்னை சின்ன வயதில் இருக்கின்ற போது உனக்கு திருமணத்தை முடித்தோம் நாங்களே. அந்த சின்ன வயதிலே செய்த திருமணத்தை இப்ப இருக்கக்கூடிய ஒரு நினைப்பார்களா? இல்லை. அதற்காக தான் உனக்கு சொல்லாதிவ்யா சத்தியமா செருப்பியாச்சு. அதற்காக இந்த திருமணத்தை இப்ப செய்கிறேன். ஆனால் திருமணத்தை செய்யும் போது பாரு தியாகம் எல்லாம் பண்ணாத கணவனுக்கு தாலி தெரியணும், மற்றவர் கண்ணுக்கு தெரியக்கூடாது. ஏ சொல்லாதீ அந்த தாலி யார் கண்ணுக்கு தியாகம் செருப்பு எடுத்து அடிச்சிரும். ஒருவர் கண்ணுக்கு தெரியவில்லை. தாலி கட்டிய நின்று உள்ளத்தில் நினைத்தார். அந்த தாலி நீ கட்டிய தாலிதான் உன் கண்ணுக்கு தெரிந்தது. அப்ப நின்று பெரியவர்களிடத்தை ஒப்படைத்தார். கேட்டு சொல்ல நேரம் இது உண்மைதான் இருக்கும். பெரியவர்கள் பொய் சொல்ல மாட்டாங்க. அப்போது நான் அமர்ந்து திவ்யா மயிர் மாதிரி பண்ணாத. ஏய் அவளையும் அவர் சொல்கிறேன். யார் அவள் பெயர்? சிவசந்திரமதி. இதெல்லாம் ஒஞ்சு போயிரும். நான் ஹரிச்சந்திரன் சிவசந்திரமதி. அவளுக்கு அப்போது அனைத்து பேர்கள் அறியும்படியாக அவளுக்கு அனைத்து பேர் முன்னாடி அந்த தாலியை அவளுக்கு கட்டி சீரின் சிறப்பாகவே இந்த நாட்டிலே மனைவியாக அவளும் கணவனாக நானும் ஒருவர் வார்த்தை ஒருவர் தட்டாமல் ஒருவர் ஒற்றுமையாக இருக்கிறோம். அப்படி இருந்தாலும் இன்று இவ்வளவு நேரம் வரையும் பேசிக் கொண்டிருக்கின்றேன். எதனா குழந்தை குட்டிங்க சார், கல்யாணம் பண்ணிக்கின்னு சொல்லிட்டீங்க. எதனா குழந்தை குட்டிங்க எதனா உண்மையான மந்திரி தான். சொல்லாதிவ்யா உண்மையான மந்திரி. இப்பேற்பட்ட கேள்வி கேட்கக்கூடிய மந்திரி இருக்கிறீங்க. பிள்ளை உண்டு. எத்தனை பேருங்க? ஒரே ஒரு குழந்தை. ஆண் பிள்ளையே பெண் பிள்ளையே? ஆண் குழந்தை. என்ன குழந்தை பெயர்? சொல்லாத. லோகிதாசன். மன சந்தோஷம். ஏங்க இப்போ ஒரு பந்திக்கு போனா வகுறப்ப சாப்பிடறவங்க சாப்பிட முடியுமா? புளிய படுத்து சாப்பிட முடியுமா? நான் உண்மையான மந்திரி. இன்னைக்கு இந்த வேஸ்ட் நீங்க ஆறுங்க ஒரு 10 வருஷத்துக்கு நான் ஆகலாம் இல்லையா? அதை வாங்கி போட்டு வச்சுக்கலாம். திறமைசாலி இருந்தா ஆகலாம். ஆமாங்க. கூட இந்த பக்கமெல்லாம் சொல்லுவாங்க ஹரிச்சந்திர வேஷமுக்காரனா அப்படின்றது எல்லாம் மேல்மலை சுப்பிரமணியம் விட்டாய். அப்புறம் போயிட்டா யாராவது தெரியாதுன்னு காலையில் வீட்டு போட முடுக்கு கச்சேரிக்குது இருக்கும். ஏன்னு கேளுங்க. இன்னைக்கெல்லாம் டான்ஸ் போட்டு ஏக்கறீங்க வீட்டுக்கு போனா காலோட தையல் தேய்வீங்க இல்லையா? இல்ல உண்மையா பேசி போடுற அதான் இப்ப பாத்துக்கிறாங்க இல்லையா? நாளைக்கு இது கச்சேரி ஓட்டல என்ன சொல்றது? அதை போல திருமணத்தை செய்து கொண்டு இருவருக்கும் சேர்ந்து அழகான ஒரு குழந்தை, ஆண் குழந்தை லோகிதாசன் என்று பெயர் எடுத்து அழகாக என் மகன் பாடசாலைக்கு போவது, அரண்மனைக்கு வருவது, தாய் தந்தையே என்று வழங்குவது என் பிள்ளை. அதை போல பெருமையாக இருக்கிறோம். இப்படி இருந்தாலும் நான் ஒருவனே இப்படி பேசியிருந்தால் என் மனைவிக்கு ஒரு கருத்து, கணவனை விட்டு செட்ட நேரம் தெரிய மாட்டான். அவளுடைய வார்த்தையும் நான் ஒரு வார்த்தையும் தட்டி ஒரு நாளும் பேச மாட்டேன். என் வார்த்தையும் ஒரு நாள் தட்டி பேசுகிறேன். அதற்காக சீக்கிரமாக சென்று என் மனைவியை சிவசந்திரமதி ஏ போயிரு, என்கிட்ட பேசாத நீனு. ஏ உரி ஃபர்ஸ்ட். ஏய் ஆமா போயிரு. மாரியம்மா பைத்கார புரியுது. சத்தியமா சிரிக்காதீங்க. சொல்லிட்டாலடி ஊண்டி நேரா போய் கேட்டுச்சேன்னா என்ன காகுறது? சிவஜெயம் தாய் குல சிவமணி